ஜி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் ஆனந்த். ஏற்கனவே வணக்கம் சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன? என் பேர் ஆனந்த், ஆர்டிஸ்ட். இன்னைக்கு டைரக்டர் யூனியன்ல படம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன படம்? அதர்ம கதைகள். இது ரொம்ப டைட்டிலே வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். சரி, படத்துல நடிச்சிருக்கீங்களா? ஆமா, இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். திரு இயக்குனர் காமராஜ் வேல் அவர்கள் வந்து நட்பு ரீதியா ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்திருந்தாரு. ஸோ அடுத்த பெருசா இருக்கு. அடுத்து பண்ண போற விஷயத்துல நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சார் கூப்பிட்டாரு, ஃபாலோல இருந்த சார் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. சரி, ஏன் ஆடுறீங்க? நேராவே நின்று பேசுங்க. சொல்லுங்க, படத்துல என்ன கேரக்டர் பண்ணீங்க? எப்படி அந்த வாய்ப்பு? இது ஊருக்குள்ள ஒரு சின்ன லோக்கல் அக்யூஸ்டா பண்ணிருக்கேன். ஊருக்காரனா பண்ணிருக்கேன். ஊருக்காரனா என்ன மாதிரி கேரக்டர் அது சொல்லுங்க, மக்கள் தெரியணும்ல. லோக்கல்ல ஒரு ஸ்லம்புக்குள்ள இருக்கிற மக்கள், ஸ்லம்புல வாழ்ற மக்களுடைய ஆதாரமா பண்ணிருக்கோம். சரிங்க. ஆட்டோ டிரைவரா உங்களுக்கு கிடைச்சது? திரு இயக்குனர் போனீங்களா? ஆடிஷன் இல்ல, டைரக்டர் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சோ அவரு படம் பண்ணும்போது அவரு கூப்பிட்டு கொடுத்துட்டாரு. நிச்சயமா. எத்தனை நாள் அடிச்சீங்க படத்துல? இதுல ஒரு 3 நாள் பண்ணிருக்கேன். வேற என்ன படம் நடிச்சிருக்கீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இலக்குங்கிற படத்துல ஒரு அக்யூஸ்டா பண்ணிருக்கேன் ஜனங்களுக்கு. அது என்னமோ எனக்கு கிடைக்கிற கேரக்டர் எல்லாமே அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த மாதிரி இனிமே வித்தியாசமா கேரக்டர்ஸ் வரும். ஆமா, இல்ல நிறைய இது கண்டினியூட்டி இருக்கனால பண்ணிக்க முடியாது. நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சிகப்பு நட்சத்திரங்கிற படத்துல ஒரு வில்லனுக்கு ரைட் ஹேண்டா பண்ணிருக்கோம். சிகப்பு நட்சத்திரம் அந்த படம் அந்த மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் விஷயம். படம் வந்து சிகப்பு நட்சத்திரம் மக்கள் உழைப்பாளிங்களை. இதுல வந்து 4 வில்லன் இருக்காங்க. அதுல மெயினான வில்லனுக்கு ரைட் ஹேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது இருக்காங்க, நிறைய இருக்காங்க. வேற என்ன படம்? பொன்னிங்கிற படத்துலயும் வில்லனா தான் பண்ணிருக்கோம். பொன்னி அதுலயும் வில்லனா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வில்லனாவே நடிச்சா? ஆமா, நமக்கு அது நீங்க தான் உங்க மீடியாக்கள் தான் எடுத்து கொண்டு போனோம், மக்கள்கிட்ட கொண்டு போனோம். இயக்குனர்கிட்ட நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஹீரோவா நடிக்க போறீங்க? அப்படிலாம் இல்ல, எனக்கு கேரக்டர்ஸ் வந்தா போறேன். எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாவே ரொம்ப சந்தோஷம், சிறப்பா பண்ணுவோம். சரிங்க. வேற என்ன சொல்ல வரீங்க ஆடியன்ஸ்க்கு? இந்த படம் வந்து 2024ல வந்து மக்களுக்கு ரொம்ப மிக ஆக சிறந்த படம்னு நான் சொல்றதுல மக்களே நிறைய சொல்றாங்க. உங்க மீடியாக்காரங்க உங்களுக்கு தெரியும். அதர்ம கதைகள். சரி, அது பார்க்க சொல்றீங்களா மக்களை? நிச்சயமா. சென்னையில ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. இல்ல எல்லா மாவட்டத்திலயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சென்னையில நிறைய போயிட்டு இருக்கு. மக்கள் கூட்டமா வர்றாங்க. சரிங்க, நன்றிண்ணா. நன்றி.